தேர்தல் முடிவுகள் சாதகமாக இல்லை. தாவேக்கவுக்கு தாவும் திமுக முக்கிய புள்ளிகள். மு.க.ஸ்டாலினுக்கு சென்ற ஷாக் நியூஸ். வாக்குப்பதிவு முடிந்து தமிழக அரசியல் களம் தேர்தல் சூட்டில் காய்ந்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் திமுகவின் வேட்பாளர் தேர்வு முடிவுகள் அந்த கட்சிக்குள் ஒரு புதிய பரபரப்பை உருவாக்கியிருக்கின்றன. வழக்கமாக எதிர்பார்க்கப்படாத பல மாற்றங்கள் இந்த முறை திமுகவில் நடந்துள்ளதால் அது அந்த கட்சிக்கு பெரிய அரசியல் சிக்கலை ஏற்படுத்தி மாற்று கட்சிக்கான சிக்னல் என்றே பார்க்கப்படுகிறது. பல ஆண்டுகளாக தொகுதிகளில் வேரூன்றி இருந்த திமுக சிட்டிங் எம்எல்ஏக்கள், அனுபவமிக்க அமைச்சர்கள் இவர்களில் பலருக்கும் இந்த முறை வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த பட்டியலில் கன்னியாகுமரி மாவட்டத்தைச் சேர்ந்த அமைச்சர் மனோ தங்கராஜின் பெயர் இடம்பெறாதது தமிழகம் முழுவதும் பேசுபொருளாக மாறியிருக்கிறது. முக்கிய அமைச்சர் ஒருவரை திமுக தேர்தல் நேரத்தில் புறக்கணித்து இருப்பது திமுகவுக்கு பாதகமாக மாறி வருகிறது. சீட் கிடைக்காததால் அதிருப்தி அடைந்த மனோ தங்கராஜ் மாற்று அரசியல் வாய்ப்புகளை ஆராய்ந்ததாக வெளியான தகவல்கள் திமுக கட்சி தலைமையையே கவனிக்க வைத்தது. உடனடியாக தலையிட்ட திமுக தலைமை நிலைமையை சமாளித்தாலும் அந்த அதிருப்தியின் தாக்கம் முழுமையாக அடங்கியதா என்ற கேள்வி இன்னும் நிலவுகிறது. அந்த வகையில் தேர்தல் முடிவுகள் வெளியானது திமுக ஆட்சியை இழந்தால் தமிழக வெற்றிக் கழகம் பக்கம் செல்லலாம் என்கிற முடிவில் மனோ தங்கராஜ் இருப்பதாக கூறப்படுகிறது. அதேபோன்று சென்னை தியாகராய நகர் தொகுதியில் திமுகவில் நடந்த மாற்றம் இன்னும் பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. சிட்டிங் எம்எல்ஏ கருணாநிதிக்கு இந்த முறை சீட் வழங்கப்படாதது அவரை வெளிப்படையாகவே எதிர்வினை காட்டச் செய்தது. தனது பதவியை ராஜினாமா செய்ததோடு மட்டுமில்லாமல் தனது மகளை மாற்றுக் கட்சியில் இணைத்தது இந்த தேர்தலில் திமுக சந்திக்கும் உள் சவால்களின் தீவிரத்தை வெளிப்படுத்தியது. வடசென்னையில் திருவொற்றியூர் தொகுதியில் இதே போன்ற அங்கு சிட்டிங் எம்எல்ஏ கே.பி. சங்கரின் தொகுதி கூட்டணி கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது அவருக்கு ஏமாற்றமாக மாறியுள்ளது. இந்த முடிவை அவர் நேரடியாக உயர்மட்ட தலைவர்களிடம் எடுத்துச் சென்று தன்னுடைய அதிருப்தியை வெளிப்படுத்தியதாக கூறப்படுகிறது. இதில் மட்டுமல்ல, கட்சியின் மரபு வேர்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் சில முகங்களும் இந்த முறை அமைதியாக பின்வாங்கி இருக்கின்றனர். மறைந்த திமுக மூத்த தலைவர் பேராசிரியர் அன்பழகனின் பேரன் வெற்றியழகன் போட்டியிடுவதற்கே முன்வராமல் தேர்தல் பணிகளிலிருந்தும் விலகி நிற்பது பல கேள்விகளை எழுப்பியுள்ளது. இதேபோல் அம்பத்தூர், ஸ்ரீரங்கம், நாமக்கல், லால்குடி உள்ளிட்ட பல தொகுதிகளில் சிட்டிங் எம்எல்ஏக்கள் மீண்டும் போட்டியிட வாய்ப்பு பெறாததால் கட்சிக்குள் விரக்தி மெதுவாக பரவிக்கொண்டிருக்கிறது. பல ஆண்டுகளாக கட்சியை அடித்தளத்தில் கட்டி எழுப்பிய நிர்வாகிகள் கூட இந்த முறை புறக்கணிக்கப்பட்டதாக உணர்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்னொரு முக்கிய தகவலும் அரசியல் வட்டாரங்களில் சுற்றி வருகிறது. இந்த அதிருப்தி அலை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடும் என கூறப்படுகிறது. சில முக்கிய நிர்வாகிகள் புதிய அரசியல் பாதையை தேர்வு செய்யலாம் என்ற சாத்தியக்கூறுகள் இருப்பதாக கூறப்படும் நிலையில் தேர்தல் முடிவுகள் திமுகவுக்கு சாதகமாக இல்லை என்றால் திமுக அதிருப்தி தலைவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு படையெடுக்கலாம் என்கிறது அரசியல் வட்டாரங்கள். அந்த வகையில் திமுக கூடாரம் காலியாகும் சூழல் உருவாகி வருகிறது என்கின்றனர் தேர்தல் வல்லுநர்கள்.